தேனியில் சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் எந்த கூட்டணியில் இணைவது என்பது குறித்து நாளை மறுதினம் சென்னையில் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. முடிவு மட்டும் தள்ளி போய் கொண்டே இருந்த நிலையில் செய்தியாளர்கள் அவரை விடாமல் துரத்தி சென்னை, திருச்சி, தேனி, மதுரை என பல இடங்களிலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முதலில் கூறினார். அதற்கு பிறகு தை மாதத்திற்குள் நான் முடிவெடுப்பேன் என்று கூறினார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற உள்ள சூழ்நிலையில் புதிய நீதி கட்சியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் கட்சி வரை அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று அவரே கூறினார். இந்த சூழ்நிலையில் எந்த கூட்டணியில் இணையப் போகிறோம் என்பது குறித்து நாளை மறுதினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசித்த பின்னர் தை மாதம் முடிவதற்குள் முடிவை அறிவிப்பேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் அவரது முடிவை ஒத்திவைத்துக் கொண்டே இருப்பது அவரது ஆதரவாளரான குன்னம் ராமச்சந்திரனின் கண்ணீருடன் அந்த நேற்று நிறைவடைந்தது. இன்று புதிதாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கே வெளிச்சம் என்பது போல அவரது முடிவு மீண்டும் 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 ஒத்திவைக்கப்படுவதற்கான காரணம் தெரியாத மர்மமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால் 2026 தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எந்த அணியில் போட்டியிடப் போகிறார் என்ற $1 மில்லியன் கேள்விக்கு நாளை மறுதினமாவது விடை கிடைக்குமா என்று தொடர்ந்து தொடர்ந்து அவரை துரத்தி பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் செய்தியாளர்களும் அந்த விடையை கேட்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தை மாதம் முடிவதற்குள் எனது முடிவை அறிவிப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருப்பது அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்களையும் சலிப்படைய செய்யும் அளவுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் செயல்பாடுகள் இருப்பதாக பொதுவாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். நிகிதா.